நேற்று தான் ஃபயர் அப்டேட் பார்த்தோம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலில். ஃபயர் அப்டேட்லாம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக், புதிய ஃபேஸ்புக் ஐஎம் தமிழ் பொக்கிஷம், facebook.com/ஐஎம் தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் பேஜ்லையும் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஷார்ட் நியூஸு, 3 நிமிஷம் நியூஸ் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜில் தான் போட்டுட்ருக்கோம். பழைய பேஜுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. நம்ம இந்த மேதகு படம்லாம் போட்டோம்ல, ஸோ தலைவர் படம் போட்டால் அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த பேஜ் கொடுக்குறதுனால தான் புது பேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஜில் ஷார்ட் நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நேற்று பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு, செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்க போகுதுப்பா, உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா சம்மந்தப்பட்டோ இல்லாட்டி அமெரிக்கா சம்மந்தப்பட்டோ இருக்கணும். அது ரஷ்யா அமெரிக்கா இரண்டையும் சம்மந்தப்பட்டது தான். நாங்கள் ஒரு 4 இடத்த பிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா. அந்த 4 இடத்துலையும் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு அதை எங்கள் கூட அனெக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருந்தாங்க. அப்படி ரஷ்யா அறிவித்த உடனே நிறைய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, அந்த மாதிரி சட்டம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. 2014 நாங்கள் கிரீமியாவை அப்படி தான்ப்பா அனெக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தது. ஆனால் புட்டின் அவர்கள் நேரடியாக வந்து இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகம் புட்டின் அவர்கள் பேசுவதை நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி அப்படியே தமிழில் சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே நான் மட்டும்தாண்டா அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், வேற எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நினைப்பு அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அமெரிக்கா நீ இத்தோடு இதெல்லாம் முடிச்சுக்கோ, இது அந்த எரா கிடையாது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு வார்னிங் கொடுத்திருந்தார். அந்த வார்னிங்க்கு பிறகு அடுத்ததான் அமெரிக்காவினுடைய அந்த ஒரு நாட்டாமைத்தனம் இங்கே குறைக்கப்படும் அப்படின்னு சொன்ன போது அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா கூடுதலான ஃபண்ட் எல்லாத்தையுமே உக்ரைனுக்கு அலோகேட் பண்ணாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கர்கிவ் ரீஜியனில் உக்ரைன் படை ரஷ்யாவினுடைய படையை தோற்கடித்து விட்டார்கள், 2-3 வில்லேஜஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற நல்ல செய்தி அமெரிக்காவுக்கு நல்ல செய்தியாக வந்த போது சீக்கிரமாக ஒரு $572 மில்லியன் அமெரிக்க டாலர், அதே மாதிரி வெப்பன்ஸ் எல்லாமே நாங்கள் உக்ரைனுக்கு தாரோன்னு சொல்லி அதிநவீன வெப்பன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்படும் போது அடுத்ததாக ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க, தோற்று ஓட போகிறார்கள் அப்படின்னு சொல்கிற பல செய்திகள் வெளியே வந்த போது ரஷ்யா திடீர்னு பார்த்தா இல்லைப்பா நாங்கள் 23ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ புட்டின் அவர்கள் நேரடியாக வரார், நேரடியாக வந்து லைவ்ல பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு, எங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு நீங்கள் விசா கொடுக்க மாட்டேங்கிங்க, உண்மைதான். பல பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும், இல்லை பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கட்டும், ரஷ்யாவுடைய யாராவது இப்போ வந்து சுற்றுலா பயணியாவோ இல்லாட்டி வேலைக்கோ நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்கோ பால்டிக் நாடுகளுக்கோ போனோம்னா விசா அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அங்கே ஃபண்ட் அப்படிங்கிறது 2 மடங்கு கூடுதலாக கொடுக்கணும். ரஷ்ய நாட்டு மக்களுக்கு மட்டுமே ரஷ்ய பாஸ்போர்ட் வச்சிருந்தா ஃபண்ட் அப்படிங்கிறதுலாம் 2 மடங்காக நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு இங்கே மாதிரி விசாலாம் கிடைக்கும்னு சொல்லி பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இது என் நாட்டுக்கு எதிராக, என் மக்களுக்கு எதிராக, குறிப்பாக என் நாட்டு மக்களுடைய சுதந்திரத்துக்கு எதிராக ஒரு பெரிய போரை இங்கே பல நாடுகள் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாடு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர், உக்ரைனில் இருக்கக்கூடிய 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்படி போராடுவது நியோ நாசிகளுக்கு எதிராக மட்டும் கிடையாது. இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க. நியோ நாசி அப்படிங்கிற வேர்டை அடிக்கடி புட்டின் அவர்கள் பயன்படுத்துகிறாரு. ஸோ நியோ நாசி அப்படின்னா புதிய நாசி படை அப்படிங்கிறது தான். ஹிட்லருடைய புதிய படை தான் நியோ நாசி அப்படின்னு சொல்கிறார். இந்த நியோ நாசிக்கு எதிராக மட்டும் நாங்கள் போராடலை, ஒட்டுமொத்தமாக மேற்குலக நாடுகளுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட 30,000 படைகளை நாங்கள் மறுபடியும் என்ன செய்கிறோம், இறக்குறோம், உக்ரைனுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த 30,000 வீரர்கள் அப்படிங்கிறவங்க முன் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள், இராணுவத்தில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த 30,000 நபர்களில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் புட்டின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30,000 இராணுவ வீரர்கள் புதுசாக இப்போ உக்ரைனுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி 4 இடங்களில் டோன்ஸ்க், லுஹான்ஸ்க், கர்சன் மற்றும் சாப்ரோஷியா இந்த இடங்களில் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும். அந்த வாக்கெடுப்பில் அதிகமாக ப்ரோ ரஷ்யன்ஸ் தான் கூடுதலாக இருக்காங்க. இந்த இடத்துல கர்கிவ் இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்கிவ் அப்படிங்கிற இடம் இதில் இல்லை. ஸோ இந்த 4 இடங்கள் இல்லாட்டி 4 மாகாணங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது ரஷ்யா கூட இணைக்கப்படும். ரஷ்யா கூட இணைச்ச உடனே இந்த 4 பகுதிகளுக்கும் அவங்க என்ன கொடுக்கணும், ரஷ்யா அவங்களுடைய பாதுகாப்பை கொடுக்கணும். அந்த பாதுகாப்புக்கு தான் இப்போ அடுத்ததாக 30,000 இராணுவ வீரர்களை உள்ளே இறக்குறாங்க. இந்த 30,000 இராணுவ வீரர்கள் உள்ளே வந்த பிறகு இந்த 4 ரீஜியனும் இவங்க பாதுகாப்பு கொடுக்கும்போது இப்போ இது ரஷ்யாவினுடைய டெரிட்டரி அறியப்படும். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனால் வரையிலும் இது உக்ரைனுடைய ஒரு பகுதி. டோன்ஸ்கா இருக்கட்டும், லுஹான்ஸ்கா இருக்கட்டும், கர்சனா இருக்கட்டும், சாப்ரோஷியாவா இருக்கட்டும்,
இது எல்லாமே உக்ரைனுடைய ஒரு பகுதி, ரஷ்யா கையகப்படுத்திய பகுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இனிமே அது என்ன சொல்லப்படும், வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவான வாக்கெடுப்பு நடந்து விட்டது என்றால் அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்படும். ரஷ்யாவினுடைய பகுதியாக இருந்தால் என்ன விக்கி, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் அந்த இடத்துல பிரச்சனை நடக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. என் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்தால் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ இனிமே இந்த டோன்ஸ்க்கு, லுகான்ஸ்க்கு, கர்சன் மற்றும் சாப்ரோசியால யாராவது தாக்குதல் நடத்தினா, யாருடைய வெப்பனையாவது வச்சு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல். நேரடியாக அந்த நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, யூகே ஒரு ஆன்டி டேங்க் மிசைலை கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு. உக்ரைன் அதை என்ன செய்கிறாங்கன்னா, உக்ரைன் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்த இப்போ ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மாற்றி விட்டார்கள் என்றால், உக்ரைன் யூகே கொடுத்து அந்த வெப்பனை பயன்படுத்துகிறாங்கன்னா, யூகே ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய வெப்பனை பயன்படுத்திட்டாங்க, அவங்க வெப்பன் தான் இவங்க பயன்படுத்துறது, ஸோ யூகேக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அது 3 நாடு பிரச்சனையாக மாறும். உக்ரைனும் யூகேயும் ஒன்றிணைந்து ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல ஆரம்பிப்பாங்க, ரஷ்யா திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது எங்கே வேணாலும் இருக்கலாம், உக்ரைனுக்குள்ளேயே இருக்கணுங்கிறது கிடையாது. யூகேல எந்த ரீஜனில் வேணாலும் ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை அடிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ரஷ்யாவுக்கு இருக்க போகிற அடுத்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்களேன், இப்போ யூகேல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி மாற்றத்தால் அங்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆல்ரெடி பல பிரச்சனைகள் அங்கே இருந்தது. போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய பதவி காலத்திலே, ஆட்சி காலத்திலே அங்கே பிரச்சனைகள் இருந்தது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எல்லாமே அதிகரிச்சிருச்சு. எல்லா நாடுகளிலுமே இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. வின்டர் சீசன் வேறு ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே பயந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு ரெஃபரண்டமை கொண்டு வைக்கும்போது எல்லா நாடுகளுக்கும் அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ ரஷ்யாவினுடைய கணக்குப்படி பார்க்க போனால் சீக்கிரமாக பல நாடுகள் ரஷ்யாவுக்கு நண்பனாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வேண்டாம்ப்பா, உக்ரைனுக்கு இனிமேல் இதுக்கு மேலே நம்மளால் உதவி செய்ய முடியாது, அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இனிமேல் பேசப்படலாம். ஆனால் சில நாட்டு தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரெஃபரண்டம்லாம், அதாவது இது ரஷ்யாவினுடைய பகுதி தான் அப்படிங்கிறதுலாம் எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வேணால் தனியாக இதை உங்களுடைய பகுதின்னு சொல்லி அறிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நாடு சொல்லியிருந்தா அப்போவே என்ன செஞ்சுருக்கலாம், கிரீமியாவை உக்ரைன் பிடித்தெடுத்திருக்கலாம். ஆனால் கிரீமியா ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நாடுகள் சம்மதிக்கவில்லை என்றாலும் கிரீமியாவுக்கு எதிரான தாக்குதலை எந்த நாடும் செய்யலை. ஏன்னா ரஷ்யாவை எதிர்த்து அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, எந்த நாடாலையும் தாக்குதலும் செய்ய முடியாது. அதுக்கு புட்டின் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படிங்கிறத நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ராசாக்களே, நீங்கள் நியூக்ளியர் பிளாக்மெயில் பண்ணும்போது அதே டேபிள் உங்களுக்கு எதிராகவும் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நாட்டுக்கு எதிராகவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எல்லா நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ பெலரஸில் அங்கே சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டன. வடகொரியாவில் ஆல்ரெடி நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீனாவும் ரஷ்யாவும் ஆமாப்பா நாங்கள் நண்பர்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரானும் ரஷ்யாவும் ஆல்ரெடி நட்பாக தானப்பா இருக்கும். ட்ரோன்ஸ் எல்லாம் வேற, ஈரானுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் வேற யார் பயன்படுத்திட்டு இருக்காங்க, ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்கு. இதில் அணு ஆயுத போர் அப்படிங்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக செய்ய தொடங்கிவிட்டது என்றால் கன்னிவெடி தாக்குதல் மாதிரி தொடர்ந்து அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ நேட்டோ படைகள் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னதை அமெரிக்கா மறுத்தது. இப்போ அதே அமெரிக்கா இவங்க ரெஃபரண்டம் நடத்தி இந்த மாதிரி இடங்களை எடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறத மறுக்காமல் வெள்ளை மாளிகை இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியில் விட்டுருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் ரஷ்யாவினுடைய மூவ் இப்படி தான் இருக்குது, உண்மையிலேயே ரஷ்யா பலவிதமான செய்கைகளுடன் அந்த இடங்களை ரஷ்யாவினுடைய இடங்களாக மாற்றி அமைக்கும், இதுக்கு எதிராக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் உக்ரைனால் செய்ய முடியும், இனி உக்ரைன் கொஞ்சம் வீரியமாக போரிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு கீ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு கீ கொடுப்பதுனா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டும், ஆனால் அந்த ஆயுதங்கள் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களாக இருக்கணும். இதுக்காகவே பேக்கப்பாக கொஞ்சம் சோவியத் யூனியன் காலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுருக்காங்க, இன்னும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தலை. அந்த ஆயுதங்கள் தான் இனிமே உக்ரைனால் அதிக அளவு பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த இடங்களில் மட்டும், இந்த 4 இடங்களில் மட்டும். கர்கீவ்லலாம் வேறு ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தலாம், ஏன்னா அது உக்ரைனுடைய ஒரு பகுதி தான், உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளுடைய ஆயுதங்களை அங்கே பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 4 இடங்களை ரஷ்யா எப்போ அவங்களுடைய நாட்டு பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதோ அன்று முதல் அவங்களால உக்ரைனால் சோவியத் யூனியன் காலத்து ஆயுதங்களை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படி இல்லையா உக்ரைனில் என்னென்ன ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்களோ அந்த ஆயுதங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பட் இங்கே ரஷ்யா வச்ச அடுத்த இன்னொரு செக் இருக்குது. ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய உள்நாட்டு கட்டமைப்பை சிதைச்சிட்டாங்க.
அங்கே இருக்கக்கூடிய பல ஆயுத கிடங்குகளை அழிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ பீரங்கிகளை சரி செய்யக்கூடிய பல நிறுவனங்கள், அமைப்புகள், அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பிறகு இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைக்கும், அதையும் நான் பார்த்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் இப்போ புட்டின் அவர்களுடைய இந்த முடிவு வந்திருக்கு. சரிப்பா, இதை அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோன்பாஸ் ரீஜன், லுஹான்ஸ்க், டோன்ஸ்க் மற்றும் கர்சன், சாப்ரோசியா, இந்த இடத்துலலாம் இவங்க அனெக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா, உக்ரைன் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த 4 இடத்துக்கும் அதன் பிறகு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட மாட்டாதுங்கிற அறிவிப்பையும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யா தெளிவாக இருக்காங்க, இது எங்களுடைய நாட்டு பகுதிங்கிறத அறிவிச்சிட்டோம்னா இனி பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த 4 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை கிடையாது. வேறு ஏதாவது இடத்துல, ஏதாவது இப்போ கர்கீவில் இல்லாட்டி கியூவில் அப்படி ஏதாவதுனா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம், 4 இடங்களை நீங்கள் மறந்துடணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த ஒரு பார்ஷியல் மொபிலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல, ஒரு 30,000 ராணுவ வீரர்கள் உள்ள வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்படி வரக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு மெடிக்கல் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது அப்படின்னும், நான் சொன்ன மாதிரி மாதத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும், அதன் பெயரில் ரிக்ரூட்மெண்ட் எல்லாமே நடத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஃபயர் அப்டேட்டில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், ஃபயர் அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்சிக்வன்சஸ் இல்லாட்டி என்னென்ன செய்திகள் வந்தது அப்படிங்கிறது உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளோ அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ $2,700 நான் உங்களை சம்பளத்துக்கு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இப்போ ரஷ்யாவினுடைய ரிக்ரூட்மெண்ட் தாரக மந்திரமாக மாறி இருக்குது. நிறைய பேர் இப்போ ரஷ்யாவினுடைய புதிய படையில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கொடூரமான கைதிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பிரிசனர்ஸ், அவங்கள்லேருந்து கொஞ்சம் நபர்களை தேர்ந்தெடுத்து சில இடங்களில் மட்டும் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்களாம். அதாவது இப்போ இந்த கர்கீவ் ரீஜனில் இந்த இடங்கள் எல்லாமே இந்த வேகனார் குரூப்போ இல்லாட்டி சேச்சன் ஆர்மியோ பெரிய அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் ரொம்ப கொடூரமான ஆர்மியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் ரஷ்யா கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கொடூரமான ஆர்மியை ரஷ்யா களமிறக்குது அப்படிங்கிறது ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய செயல். இவ்வளோலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான். மேற்குலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான டிராமாவுக்கு உக்ரைன் மக்கள் அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப பெரிய அளவு அவங்களுடைய இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட இழப்பு இந்த 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பு வழியாக நடக்கும் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ என்னதான் வெள்ளை மாளிகை வேண்டாம்ப்பா இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாலும், இல்லை மேற்குலக நாடுகள் நீ இதை செஞ்சினா நான் உன்னை அடிப்பேன்னு சொன்னாலும், ரஷ்யா இதை செய்வது அப்படிங்கிறது உறுதி. போன மாதமே செய்ய வேண்டியது இந்த மாதம் அவங்க தள்ளி வச்சாங்க. இதை செய்த பிறகு இல்லை செய்து கொண்டு இருக்கும்போது, வாக்கெடுப்புலாம் நடந்து கொண்டு இருக்கும்போது எந்த மாதிரியான தாக்குதல் வரப்போகுது, அதுக்கு ரஷ்யா எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க, அந்த அளவுக்கு வெப்பன் ரஷ்யாட்ட இருக்கா, ரஷ்யாவுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு உதவி செய்வார்களா இல்லாட்டி ஓடிடுவாங்களா, பல கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம அப்டேட்டை டெய்லி பாருங்கள். நம்ம புது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், facebook.com/IAM தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.